திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. வெளி தோற்றத்தைக் கண்டு ஏமாந்து விடாதீர்கள். மனைவி வேணா, மக்கள் வேணா, வீடு வேணா, காசு வேணான்னு சொல்கிறேன். நீ என்கிட்ட பொருள் கேட்குன்னு கேட்க மாட்டேன். சொல்ல இவனுக்கு தெரியாது. ஓஹோ, இவர் தான் இந்த நம்மளுக்கு மோட்சத்தை தர்றாரு அல்லவா, சொர்க்கத்தைக்கு வழிகாட்டுறாரு அல்லவா அப்படின்னு சொல்லி அவனை மயங்கி அவன் பேச்சு பசுப்பு வார்த்தையை நம்பி தான் விழுந்துடுவான். எல்லாத்தையும் விட்டுக்கொண்டு அவன்கிட்ட கொடுப்பான். நிலப்பலம் இருந்தாலும் அவன் மேலே எழுதி வச்சுருவான். கடைசியில் வெறுங்கையா நிற்பான். அவன் காட்டுக்கின்ற பாதியும் தெளிவான பாதி இருக்காது. அவன் தெளிவான பாதி இருந்தாலும் அவன் மட்டும் சொல்லுவான். தெளிவில்லாத அவன் காட்ட முடியுமா? கூட்டனுக்கு வழி காட்டுறது போல அவனை புரியாமல் இவனை விழுந்து கடைசியில் இல்லறத்தையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லா பொருளையும் இழந்துட்டு நிர்கதியாக நிற்பான். இது மாதிரி வெகு பேர் இருப்பான் சமுதாயத்தில். சரியா, இப்படி புள்ளவனை எப்படி புரிந்து கொள்ளுதுன்னா, அவன் பேசணும். அவன் யார், அவன் என்ன பேசிகிட்டு இருக்கிறான், அவனுக்கு உணவு கோட்டைக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறான், ஒன்று இப்போ தொழில் செய்கிறானா, வியாபாரம் செய்கிறானா, இப்போ இவனிடம் எப்படி நம்புவது, இது தெரியாது. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். தோட்டத்தை கண்டு ஒரு முடிவெடுக்கக்கூடாது. சரியா, முடிவெடுக்கக்கூடாது, தெரியல, வேண்டாம். திருஞான சம்பந்தம் தினம் பூச்சி அப்போ என்ன உதவி செய்கிறது, அவனா உதவி உனக்கு செய்ய போகிறான். ஆசா ஞான பண்டிதன் பூஜை செய். ஆசா ஞான பண்டிதன் கோமனை கட்டிகிட்டு இருப்பான் பழனிமலையில். கையில் ஒரு குச்சி வச்சுருப்பான், கையில் கோமனிட்டு இருக்கான். அப்படியே பாரு அவனை. ஏன்னாக்க இவ்வளோ பெரிய வல்லம் உள்ள ஆசை. அவர் இது பிச்சை எடுப்பவனே சக்கரவர்த்தி ஆக்குவான். சக்கரவர்த்தி அவன் திமிழ் பிடிச்சானாக்க பிச்சைக்காரன் ஆக்கிடுவான். அவளை வல்லமா அந்த ஆற்றல் உண்டு ஆசை ஞான பண்டிதனுக்கு. நீ அவனை கேட்டுக்க, அவனை கேள. ஐயா, உனக்கு இல்லை இடத்துல பிரச்சனை, அவனை கேள். இவன் யார், இவன் யோகிதை என்ன, இவன் காமகுணா, பொருள் விரியனா, இவன் என்ன யோகிதை, பொல்லாத கொடும் பாவியாக இருப்பான். தோட்டத்தை வச்சு முடிவு எடுத்துறாரு. ஏன் அவனை நம்பு, ஆசா ஞானப்படுத்தி நம்பு, சுப்பிரமணியரை நம்பு, இது திருஞான சம்பந்தரை நம்பு, பூஜை செய்து கேட்டுக்க. தெரியா, அதுவே வேண்டாம். உலகத்தில் உண்மை ஞானிகள் யார் என்பது எனக்கு உணர்த்த வேண்டும். நீ பேச மாட்டேன்னு தெரியா, பேச மாட்டேன். உண்மை ஞானிகளும் உபதேச பெற விரும்புகிறேன். நீ எனக்கு அருள் செய்யணும் திருஞான சம்பந்தனை கேட்டால் பயப்படாதே, இந்த ஊரில் இருப்பான்னு சொல்லிடுவான். என பிரித்து காட்டுவான்.